ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது மூன் விசுவல் டேரோ ரீடிங். இங்கே உங்களுக்கு ஆரக்கல் மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் இருக்குது. அப்புறம் எனர்ஜி ரீடிங், கரண்ட்டாக உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு ஆரக்கல் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆரக்கல் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் நம்பர் 9 இருக்குது. இந்த நம்பர் 9 உங்களுக்கு சூட்டபிளான நம்பராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்த் டேட்டாக இருக்கலாம், வீட்டு நம்பராக இருக்கலாம், இல்லை வண்டி நம்பர் இப்படி ஏதாவது இருக்கலாம், இல்லை உங்களோட அதாவது க்ளோஸ் ஒன்னோட நம்பர்ஸாக கூட ஏதோ இந்த 9 நம்பர் உங்களுக்கு ஒரு ரெசினேட் ஆகலாம். ஸோ கார்டு வேவ்னு வரும்போது அவங்க என்ன உங்களுக்கு மெசேஜ் ஆரக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிக் சேஞ்சஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த பிக் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அது கிரியேட் பண்ணலாம், இல்லை வரலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று வருது, ஏதோ ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதமான ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் இதை கடந்து போகிறதுக்கான அத்தனை சூழ்நிலையும் திறமைகளும் எல்லாமே உங்ககிட்டயே இருக்கு. ஸோ நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் உங்களோட கோல் என்னன்றதை நோக்கி நீங்கள் அதை நோக்கி நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் முன்னேறி போகிறது மூலிமா உங்களோட கோலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு ஆரக்கிள் மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எனர்ஜி ரீடிங் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மெஜிஷியன், 8 of Wands, the Emperor. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 8 அண்ட் நம்பர் 6. இந்த நம்பர்ஸ் கூட உங்களுக்கு ரெசினேட் ஆகலாம். ஸோ இங்கே மெசேஜஸ்ன்னு பார்க்கும்போது த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும்போது மேனிஃபெஸ்டர். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போது நடக்குமா அப்படின்னா நடக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை கொடுக்க நாங்கள் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க செய்யாமல். ஸோ அதை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்றது மெஜிஷியன் கார்டோட மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 of Wands. 8 of Wands உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, ஒரு குயிக் ஆக்ஷன் அவங்க உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும்போது அந்த விஷயத்தை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்றது தான் அந்த 8 of Wandsோட மெசேஜாக இருக்குது. நீங்கள் உங்களோட வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும், ரொம்ப வேகமாக நீங்கள் இப்போ மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் வேகமாக நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கான விஷயங்கள் அது நல்லா நடக்கும் அப்படின்றத அவங்க மெசேஜாக சொல்கிறாங்க. ஸோ த எம்பரர்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருந்து மற்றவங்கள லீட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்தவங்களையும் நீங்கள் சேர்த்து சரியான வழியில் நீங்கள் கூட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஒரு மென்டல் ஸ்ட்ராங் இருக்கணும், உங்களோட கோல் என்னன்றதுல தெளிவு இருக்கணும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க. எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் அதில் கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க. ஏன்னா நீங்களே எமோஷன்ஸாகவே இருந்தாலுமே நீங்கள் அதில் லாஜிக் பார்க்குற ஆள் தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய பர்சன் இல்லை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த லாஜிக் பார்க்காம அது தேவைதானா அப்படின்றத யோசித்து நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு. ஸோ பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வில் பவரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் கோலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதோட நீங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்தவங்களையும் நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதால உங்களோட ஈகோ ஏதாவது இருக்குதுன்னா அந்த ஈகோவை நீங்கள் இப்போ அதை பற்றி நீங்கள் அதை வந்து எடுத்துக்காம உங்கள் ஈகோவை நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட இன்னர் விஷனை பார்க்கணும். அதாவது உங்களோட உள்ளுணர்வு, உங்களுக்கான அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த சைக்கிக் இருக்கு இல்லைங்களா, இன்ட்யூட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ட்யூட்டிவ் உள்ளுணர்வை நீங்கள் கேட்டு நீங்கள் செயல்படுறது மூலயமா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு அவங்க என்ன வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். த ஸ்டார், த ஹை பிரிஸ்டஸ், த சேரியட். ஸோ அதே தான் இங்கே சொல்ல வராங்க. அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படின்னா அவங்க வந்து உங்களை நம்ப சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயம், எந்த மெசேஜ், எந்த ஆசை, எந்த வந்து ஒரு அது எதுவாக வேணா இருக்கலாம், அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா முதல்ல நம்புங்க. அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சூழ்நிலையில இருக்குது. ஏன்னா அது நடக்கும், அது வரும், அந்த விஷயம் உங்களுக்கானது தான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஹை பிரிஸ்டஸ்ன்றது நீங்கள் ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாகவே இருக்கலாம், ஒரு சைக்கிக் பர்சனாகவே நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியும்ன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை நம்புறது மூலயமா, உங்களோட இன்ட்யூட்டிவை நீங்கள் வந்து கவனிக்கிறது மூலயமா நீங்கள் வந்து சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து இது சரியாட் சொல்கிற மெசேஜ் என்னன்னா, நீங்கள் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு யோசிச்சுட்டு மூவ் பண்ணலாமா வேணாமா, இது நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேணாமான்ற குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களால டிவைன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றது உங்களுக்கு என்னன்னா, நீங்க உங்களோட இன்னர் விஷனை கொஞ்சம் பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்களை சுற்றி நிறைய சயின்ஸ் இருக்கு, அந்த சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க சொல்றாங்க. அந்த சயின்ஸ் நீங்க கவனிக்கிறது மூலயமா, உங்களோட உள்ளுணர்வை நீங்க வந்து கவனிக்கிறது மூலமா உங்களுக்கு நீங்க என்ன தேடுறீங்க, உங்களுக்கான மெசேஜ் என்ன வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைன்றது கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்த நீங்க யோசிக்காம அதை எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளோ வேகமா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க மூவ் ஆன் பண்ணி போகும்போது நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்றது இவங்களோட மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்காங்க, பொருந்தாதவங்களுக்கு இது வேற ஒருத்தவங்களுக்கான மெசேஜ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான ரீடிங். தேங்க்யூ.